everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் வேர்க்கடலைலாம் போட்டு ஒரு வித்தியாசமான கீரை பொரியல் செஞ்சிருக்கேன். நம்மள பல பேருக்கு கீரை சத்துன்னு தெரிஞ்சாலும் அதனுடைய டேஸ்ட் பிடிக்காம அதை நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். பட் நீங்க இந்த ஸ்டைல்ல கீரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கீரையே பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் 2 இல்லைன்னா 3 முறைக்கு சுத்த விட்டுக்கோங்க. ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்திற்கேற்ப 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா சுண்டா வதக்கணும்னு தேவையில்லை. அதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கீரையை சேர்த்துக்கோங்க. ஒரு பஞ்ச் அரைக்கீரையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அரைக்கீரைன்னு இல்லை, வேற எந்த கீரைனாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை அப்படி இல்லைன்னா தண்டுக்கீரை, இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியிலேயே இந்த கீரைலாம் நல்லா வதங்கிடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை ஆட் பண்ணும்போது கடாய் ஃபுல்லாக இருந்தது. இப்போது அது அப்படியே பாதியாக வத்திடுச்சு. இப்போது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். உப்பு போட்ட அப்புறமா கீரையில இருந்து நமக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அந்த தண்ணியிலேயே கீரை நமக்கு நல்லா வதங்கி வந்துடும். தண்ணிலாம் வற்றி நமக்கு கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் நமக்கு கீரையில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகும். தண்ணிலாம் வத்திடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையை இப்போ இதில் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது தான் வேர்க்கடலை நம்ம சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி பசன்னு கையில் ஒட்டும் கீரை. ஸோ நல்லா ட்ரை ஆன அப்புறமா வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.